இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டும்போது அதில் இருக்கக்கூடிய வாட்டர் ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜி என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அது சம்பந்தமா நம்ம கூட பேசுறதுக்கு என்னோட மிக நெடுநாள் நண்பர் திரு பூபதி அவர்கள் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். திரு பூபதி சார் வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜி பெரிய எக்ஸ்பர்ட். அவர்கிட்ட இன்னைக்கு நம்ம நிறைய கேள்விகள் கேட்க இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு ஹாஸ்பிட்டல் பண்றதுக்கு கவர்மெண்டோட நார்ம்ஸ் என்ன சார்? NABH இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு சார். இதில் இப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல்ஸ் வருது. இதோட கவர்மெண்ட் நார்ம்ஸ் என்னன்னு சார்? ஒரு ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பேசிக் கண்ட்ரோல் இருக்கு. நார்மலாக ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 135 லிட்டர் தண்ணி தேவைப்படுது அப்படின்றதான் பேசிக் கண்ட்ரோல். பட் அதுவே ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அங்கே வந்து போகிற நபர்ஸை வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்னன்னா அங்கே எத்தனை நம்பர் ஆஃப் பெட், டெய்லி அவுட் பேஷன்ஸ் எவ்வளோ வராங்க, ஒரு பெட் அப்படின்னா ஒரு பெட்டுக்கு ஒரு நாளைக்கு பேசிக் கண்ட்ரோல் 450 லிட்டர் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக செலவாகும். ஸோ இப்போ இந்த 450 லிட்டரை 20 பெட் இருக்கு அப்படின்னா ஒரு 9000 லிட்டர் வந்து அவங்களுக்கு ஒரு நாளைக்கு செலவாகும் சார். ஆஸ் பர் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நார்ம்ஸ் ப்ளஸ் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நார்ம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எவ்வளவு தண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்றது முக்கியம் இல்லை, வெளியில் வர தண்ணியை திருப்பி எவ்வளவு ட்ரீட் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட இன்டெக் அவுட்டோர் திருப்பி அதில் ரெகைகை ப்ளஸ் பண்ணுறது, இதெல்லாம் எதுக்காக? வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் எதுக்காக மேண்டேட்ரி? நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்ணி கண்டிப்பாக கிரவுண்டை பொல்யூட் பண்ணக்கூடாது. ஸோ கிரவுண்டை பொல்யூட் பண்ணால் இது உங்களுக்கு மட்டும் பொல்யூட் கிடையாது, உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவங்களையும் இது தொந்தரவு பண்ணும், அவங்களுடைய கிரவுண்டோடும் பொல்யூட் ஆகும். ஸோ அப்படி ஒரு பொல்யூட் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் ட்ரீட் பண்ணி கொடுக்கணும். இதுதான் பேசிக் கண்ட்ரோல். இது ட்ரீட் பண்ணும்போது என்ன மாதிரி ட்ரீட் பண்ணணும், என்னென்ன டெக்னாலஜியில் ட்ரீட் பண்ணணும், அதோட பேராமீட்டர்ஸ் என்ன, நீங்கள் கிரவுண்டில் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த வாட்டருடைய குவாலிட்டி எப்படி இருக்கணும், இதை வந்து அரசு நம்மளுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட அளவுகள் கொடுத்துருக்கு. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன போகுது சார்? நம்ம ஒரு போர்ல இருந்து ஒரு தண்ணி எடுக்கும்போது அதோட TDS பார்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன், TDSங்கிறது டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ், TSSங்கிறது டோட்டல் சஸ்பெண்டட் சாலிட்ஸ். இதை தாண்டி பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், டர்பிடிட்டி, குளோரைட், ரெசிடியல் குளோரைட், ஆர்சனிக், இந்த மாதிரி ஒரு 36 மினரல்ஸ் வந்து சேர்ந்தது தான் நம்ம தண்ணியாக எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் எதெல்லாம் ஹியூமன் பாடிக்கு அஃபெக்ட் ஆகும், எந்த மினரல் ஜாஸ்தி இருக்கும்போது நம்ம ஒரு சில டிசீஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். லைக் ஃப்ளூரைடு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய தண்ணி ஒருத்தர் ரெகுலராக குடிக்கும் போது அவங்களோட பல் வந்து மஞ்சள் இருக்கும். கால்சியம் மெக்னீஷியம் ஜாஸ்தியாக இருக்க தண்ணியை ரெகுலராக ஒருத்தர் கன்சியூம் பண்ணும்போது கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் சொல்லலாம். ஸோ இப்போ இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய இந்த மினரல்ஸ் ஹியூமன் பாடிக்கு எவ்வளவு தூரம் தேவை, அந்த இதை ட்ரீட் பண்ணுறது தான் ஆர்ஓ வாட்டர். கவர்மெண்ட் ப்ளஸ் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 400 ppm வரைக்கும் வச்சு கன்சியூம் பண்ணிக்கிங்க. ஸோ 400 ppm TDS இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்டோன் ஃபார்ம் வரக்கூடாத பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் நார்மலாக ஆர்ஓ பண்ணும்போது நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு 100 ppm இல்லை மேக்ஸிமம் 200 ppm கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு லெவலில் ஆர்ஓ பிளான்ட் சொல்கிறோம். சாஃப்ட்னிங், அந்த ஆர்ஓ பிளான்ட் ட்ரிங்கிங்க்கு மட்டும் போகும்போது நம்ம ஆர்ஓ எடுத்துக்கலாம். அதாவது காமன் யூட்டிலிட்டிஸ் லைக் டாய்லெட் ஃப்ளஷிங், பாத்திங், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம வந்து சாஃப்ட்னர் எடுத்துக்கலாம். சாஃப்ட்னர் நம்மளுக்கு என்ன பர்பஸ், கால்சியம் மெக்னீஷியம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த வாட்டர் சாஃப்ட் வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ கடின நீரை மென்னீராக மாற்றுறது தான் சாஃப்ட்னர். கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் ரிமூவ் பண்ணிட்டு சாஃப்ட் வாட்டரை கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நீங்கள் இந்த சோப்பு நுரைக்கலை, வீட்டில் வந்து ஸ்கேல் ஃபார்ம் ஆகுது, தரையை தொடச்சா வெள்ளை வெள்ளையாக இருக்குது, கார் கண்ணாடியில் வெள்ளை வெள்ளையாக இருக்குது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் சாஃப்ட்னர். ஸோ உங்களுக்கு இந்த மினரல்ஸ் ரிமூவ் பண்ண முடியும். ஃபைனலாக வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். இப்போ நம்ம எடுக்கிற, நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு போர் வாட்டர் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு BOD 0 தான் இருக்கும், COD 0 தான் இருக்கும். பட் அதுவே நம்ம யூஸ் பண்ணி அந்த வாட்டர் வெளியில் வரும்போது, ஸோ இந்த 0 இருக்கக்கூடிய BOD 500 ppm வரைக்கும் ஹைக் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, பட் 300 கம்பல்சரி வந்துடும். BODனா என்ன சார்? ஸோ BODன்றது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஸோ பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இருக்கக்கூடிய வாட்டர் நம்ம ஒரு இடத்துல கொடுக்கும்போது ஈஸியாக அந்த ஏரியா கண்டாமினேட் ஆகும். ஓகே, இமீடியட்டாக கிரவுண்ட் வாட்டர் பொல்யூட் ஆகும். இன்னொரு டேர்ம் சொன்னீங்க, COD, கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஸோ இந்த கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு செப்டி டேங்க் ஒரு 6 மாதம் மூடி வச்சுருந்தாங்க, திடீர்னு திறந்தாங்க, கேஸ் அடித்து 2 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கு ரீசன் வந்து COD. அந்த கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நைட்ரேட் ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த நைட்ரேட் ஒரு ஸ்டேஜில் கம்ப்ரஸ் ஆகும்போது மீத்தேனை கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மீத்தேன் தான் நம்மளுக்கு நைட்ரேட் ப்ளஸ் மீத்தேன் பாய்சன் கேஸாக கன்வெர்ட் ஆகி டம்பாக இருக்கும்போது நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இமீடியட்டாக அது வந்து ஒரு ஹியூமன் பாடிக்கு அக்செப்டபிள் கேஸ் கிடையாது. அதை ஒரு மனிதன் சுவாசிக்கும் போது அவனோட நுரையீரல் இமீடியட்டாக ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகிடும். ஸோ டெத் கேசஸ் வர்றதுக்கு இதுதான் ரீசன் சார்.
ஸோ இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஜீரோவில் இருக்கக்கூடிய பிஓடி 500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, சிஓடி 700 ppm வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த பிஓடி அண்ட் சிஓடியை நம்ம திருப்பி கிரவுண்டில் கொடுக்கும்போது பிஓடி லெவல் லெஸ் தென் 10க்குள்ளே கொடுத்தோம்னா 10 ppmக்குள்ளே கொடுத்தோம்னா ஆஃப்டர் த 10 ppm இந்த கிரவுண்ட் அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணி ஜீரோ பண்ணி போரோட கொண்டு போய் பிளண்ட் பண்ணுறோம். கீழே கொண்டு வாட்டர் டேபிள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நேச்சரை வந்து அதை ட்ரீட் பண்ணிக்கிறோம். அதே போல் கெமிக்கல் ஆக்சிடென்ட் பொல்யூஷன் லெவல் போகிறோம் ப்ளஸ் இந்தியன் கவர்மெண்ட் நாம்ஸும் நம்ம ரெகுலர் யூசேஜ் நாம்ஸ் என்ன சொல்லுவோம்னா லெஸ் தென் 100 ppm லெஸ் தென் 30 ppm ரெண்டு டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒரு சில இண்டஸ்ட்ரிக்கு 30 ppm, ஒரு சில இண்டஸ்ட்ரிக்கு 100 ppm. பியூர்லி ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருந்தால் 100 ppm வரைக்கும் அவங்க கொடுக்கலாம். ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரிக்கு 30 ppm அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 30 ppm குள்ள சிஓடி இருக்கிற வாட்டரை பிஓடி ப்ளஸ் சிஓடி இருக்கிற வாட்டரை நம்ம கிரவுண்டில் கொடுக்கும்போது இந்த வாட்டர் அடுத்த தலைமுறைக்கு ஜென்ரேட் ஆகும்போது ஃப்ரெஷ் வாட்டர் தான் திருப்பி கிடைக்கும். நீங்கள் 700 ppm இருக்கிற வாட்டரையோ சிஓடி 700 இருக்கிறதையோ 500 ppm பிஓடி இருக்கிற வாட்டரையோ pH நியூட்ரல் இல்லாத வாட்டரையோ நம்ம கொடுக்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரு விஷயத்துக்கு சமம். ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சார், பெர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் 6.5 8.5 தான் இருக்கணும். அப்படி இருந்தால் அது ஹியூமன் லிவிங் வாட்டர், நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கு குளிக்கிறதுக்கு யூட்டிலிட்டிஸ்க்கு எல்லாத்துக்கும் எடுக்கலாம். 5.5க்கு கீழே இருந்தால் அது பியூர் ஆசிட். 8.5 ppmக்கு மேலே இருந்தால் அல்கைல். ஸோ இந்த ரெண்டு வாட்டரையுமே நம்ம கன்சியூம் பண்ண முடியாது. நம்ம pH டிக்ரீஸ் பண்ணியோ இன்க்ரீஸ் பண்ணியோ கிரவுண்டில் பண்ணோம்னா திருப்பி அது நம்மளுக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் திருப்பி கிடைக்கும் சார். நாளைக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் நமக்கு அந்த மாதிரி தான் வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லா டாக்டர்ஸும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஃபியூச்சரில் கட்டும்போது இப்போ நீங்கள் கட்டிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கான என்ன பேப்பர் இருக்கோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்கள் ஹாஸ்பிட்டல் கட்டுங்க. என்ன மாதிரி வீடியோ பண்ணணும்னு சொன்னீங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை நம்ம அந்த மாதிரியான வீடியோஸை அடுத்து வரக்கூடிய காலங்கள் நாங்கள் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.